சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகின்ற பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுவர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை அயனாவரம் திரு மூர்த்தி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே கண்ணனிந்த மதிப்பிரமபுரத்து உறையும் காவலனே பிரமபுரத்து உறையும் காவலனே முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. கண்ணடைந்தார் துன்பங்கள் தருவானே தத்துவனே தன்னடைந்தார் துன்பங்கள் தருவானே தத்துவனே கண்ணடைந்த மதிப்பிரம புரதுரையும் காவலனே முன்னடைந்தார் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்ல பொன்னடைந்த போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. புண்ணியரே தனிப்பறை புண்ணியரே தரி 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 தரி
சதய நட்சத்திரத்திலே திருப்புகலூரிலே ஆண்டவன் சிவஜோதியில் கலந்தார் திருநாவுக்கரசர். வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்திலே சீர்காழிக்கு அருகாமையில் இருக்கிற திரு ஆச்சாள்புரம் என்று சொல்லுகிற கல்லூர் பெருமணம் நல்லூர் பெருமணம் என்ற ஊரிலே தனக்கு திருமணம் நடந்த போது சிவஜோதியில் திருஞான சம்பந்தர் கலந்தார். ஆனி மாதம் மக நட்சத்திரத்திலே சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுடைய சிவஜோதியிலே மாணிக்கவாசகர் கலந்தார் என்பது. ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே கொடுங்கோளூர் திரு அஞ்சைக்களம் என்ற ஊரிலே இருந்து யானையிலே இந்த உடலோடு கைலாயத்துக்கு போனார் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த 4 பேரும் இறக்கவில்லை, உடலை மண்ணுக்கு போடவில்லை, அவர்களை கொளுத்தவில்லை, மண்ணிலே போடவில்லை, இந்த உடலோடு ஆண்டவனை சேர்ந்தார்கள் என்பது பெரிய புராணம் காட்டுகிற வரலாறு. சித்திரை மாதத்தின் போது அவருடைய தேவாரம் போன மாதம் நான் 2-3 பாடல்களை பாடி காட்டினேன், வரலாறு நினைவூட்டினேன். இது வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்திலே திருஞான சம்பந்தர் ஆண்டவன் சிவஜோதியில் கலந்தார் என்பது வரலாறு. இதை நாம நினைக்க வேண்டியதும் அன்று தேவாரத்தை பாட வேண்டியதும் நம்மளுடைய சைவனுடைய கடமை. முன்னே இருந்த சைவர்கள்லாம் இதை தவறாமல் செய்திருந்தார்கள். அதனாலதான் தேவாரமும் இந்த நாட்டிலே நிலைத்திருந்தது. சைவத்தை நிலைக்க வைத்தவர் திருஞான சம்பந்தர். 7வது நூற்றாண்டு கொஞ்சம் வரலாறு சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டு விடுங்கள். 7வது நூற்றாண்டிலே நமது நாட்டிலே சைவத்தின் நிலை கொஞ்சம் குறைவாக போய்கொண்டிருந்தது. திருநீர் அணிபவர் இல்லை, உருத்ராட்சம் போடுபவர் இல்லை, பஞ்சாட்சரம் சொல்லுபவர்கள் இல்லை, கோயில்கள்ல பூசைகள் குறைந்து விட்டது, சில கோயில்கள் மூடப்பட்டது, சில கோயில்களை சமணர்கள் அல்லது பௌத்தர்கள் அல்லது சாக்கியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மன்னர்களை எல்லாம் தன்வசப்படுத்தி இந்த கோயில்கள் எல்லாம் அழிக்க தொடங்கினார்கள். தன்னுடைய மதத்தை வளர்த்துக் கொள்வதனாலே தவறொன்றும் இல்லை, இன்னொரு மதத்தை அடிப்பதுதான் தவறு இல்லையா? ஆம், நாம் மாடி வீடு கட்டுறதுனால தவறு ஒன்றும் இல்லை. ஆனா அடுத்த வீட்டுல இருக்கிற பாலுவோட மாடியை நான் இடிக்க கூடாது. 1 இன்ச்சு கூட இடிப்பதற்கு எனக்கு உரிமை கிடையாது இல்லையா? ஆமாம், அது அன்றும் உண்டு இன்றும் உண்டு. அதுபோல மதவாதிகளாக இருப்பவர்கள் தன்னுடைய மதத்தை வளர்த்துக் கொள்வதனாலே தவறொன்றும் இல்லை, இன்னொரு மதத்தை இடிக்க கூடாது அல்லவா? ஆமா. அப்படி இந்த சமண சமயம், பௌத்த சமயம் அல்லது சாக்கிய சமயம் என்று சொல்ல இந்த பௌத்த மதத்தினுடைய அடிப்படையிலே வந்ததுதான் இவர்கள். இவர்கள் என்ன பண்ணார்கள்? சைவ கோயில்கள் எல்லாம் இடிப்பது, அடிப்பது, சிவபூசை செய்கிறவர்களை இழிவுபடுத்துவது, திருநீறு பூசிக்கொண்டு செல்லுகிறவர்களை வைவது, அடிப்பது, உதைப்பது, இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். எப்போ? 7வது நூற்றாண்டிலே. கொஞ்சம் கவனமா கேட்டு விடுங்கள். அப்போது சீர்காழியில திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் சிவபாத இருதயர்னு பேர். அவர் பிராமணர். இருந்த
இருந்தாலும் கூட சைவத்தில நிலைத்து நின்றவர். அவர் என்ன பண்ணார், சீர்காழியிலே தோணியப்பர் என்று ஒரு மலை இருக்கிறது. அதிலே பெரிய பெருமான் பெரிய நாச்சியாரோட வீற்றிருக்கிறார்கள் என்று இன்றைக்கும் அந்த கோயில் இருக்கிறது. நீங்க பார்க்கலாம். அந்த சாமி கிட்ட போய் கீழே இருக்கிற சிவலிங்கமோ வேற இருக்கிற சாமி கிட்டயோ கேட்காமல் அந்த தோணியப்பர் சுவாமி இருக்காரு, அந்த சுவாமி கிட்ட போய், சுவாமி, ஒரு மதம் வளருவதனால தவறில்லை, இன்னொரு மதத்தை அடிப்பது தவறல்லவா? நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. அவர்கள் மன்னர்கள்லாம் அந்த பக்கம் சாய்ந்து விட்டார்கள். எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதனால இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னு சொன்னா ஒரு தீவிரமான குழந்தை ஒன்றை எங்களுக்கு நீ கொடுத்து அல்லது ஒரு பெரியவரை அனுப்பி கொடுத்து அதனை இந்த சைவ சமயத்தை காப்பாற்றி விடு என்று வேண்டினார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. ஆமா, கொஞ்சம் பெரிய புராணம் உங்க கையில இருந்தா டீப்பா படிச்சு பாருங்க. அப்பதான் அந்த தோணியப்பர் இவருக்கே குழந்தையாக திருஞான சம்பந்தரை பிறக்க வைத்தார் இல்லையா? ஆம், திருஞான சம்பந்தர் பிறந்துதான் இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார் என்று பெரிய புராணம், பாதி புராணம் அவருக்காக பாடி வைத்திருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நான் சொல்லுவது பிரசங்கத்திற்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் நன்றாக கவனித்து அதனை படித்து பாருங்கள். பெரிய புராணம் இருந்தால். ஆமா, அந்த திருஞான சம்பந்தர் தான் பல அற்புதங்களை செய்வதற்கு அந்த தோணியப்பர் பெருமானே உதவியாக இருந்தார். ஆண்டவன் உதவி இருக்கும் பொழுது எந்த அரசாங்கமும் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமா, இந்த அரசாங்கத்துக்கெல்லாம் மேல ஆண்டவன் அல்லவா? ஆமா, இப்ப ஆண்டவனே முற்பட்டு விட்டான். இந்த திருஞான சம்பந்தருக்கு தன்னுடைய பரிபூரண அருளை கொடுத்து இந்த சைவ சமயத்தை காப்பாற்ற செய்து விட்டான். இந்த சைவ சமயத்தை காப்பாற்றுவதற்கு சரியான கேந்திரமாக ஒரு இடத்தை தயார் பண்ணி கொடுத்தான் சிவன். அது சீர்காழியை கொடுக்கல, சிதம்பரத்தை கொடுக்கல, திரு ஆலவாய் மதுரையைத்தான் கொடுத்தான். மதுரையில தான் அவருடைய இந்த சைவ சமயத்தை நிலைபெறுத்துவதற்கு வாய்ப்பாக அந்த இடத்தை கொடுத்தான். நான் பிறந்த ஊர் நன்னிலத்துக்கு அருகாமையில வீராக்கன் என்று ஒரு கிராமம். அந்த ஊர்ல படித்தேன். அந்த ஊர்ல தேவாரம் பாடனோ இல்லை. சரி, தர்மபுரத்துல படிச்சேன். அங்க கொஞ்ச நாள் தேவாரம் பாடிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய வியாபகம் தொண்டும் அங்கே நடைபெற்றதோ இல்லை. சென்னைக்கு வந்த இந்த சமய பிரச்சாரம் நிலையம்னு ஒண்ணு வைத்திருக்கிறாங்க தர்மபுரம் மடத்துல. அதுல நான் 16 ஆண்டுகள் இருந்தேன். தேவாரம் பாடிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். எனக்கு வியாபகமோ அதனால ஒரு சைவ சமய தொண்டோ என்னால செய்ய முடியவில்லை. ஏதோ பாடிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். குன்றத்தூருக்கு போனேன் 1983ல. 84ல தான் நான் இந்த கேசட் பாட ஆரம்பிச்சேன். கேசட் முதல்ல 1 பாடினேன், அப்புறம் 2 பாடினேன், அப்புறம் சில்லறையாக பாடினேன். அப்புறம் திருஞான சம்பந்த தேவாரம் முழுதும் பாடினேன், திருநாவுக்கரசர் தேவாரம் முழுதும் பாடினேன், சுந்தரர் முழுதும் பாடினேன், மாணிக்கவாசகர் முழுதும் பாடினேன், 9ஆம் திருமுறை முழுதும் பாடினேன், 10ஆம் திருமுறையில 10 ரெக்கார்டு பாடினேன், சில்லறையாக 2000 ரெக்கார்டு பாடினேன். அப்ப என்னுடைய வியாபாரம் எங்க ஏற்பட்டது? குன்றத்தூர்ல அல்லவா? ஆமா.
நான் இத்தனை ஊர்ல இருந்தனே, அந்த வியாபகம் எனக்கு வந்ததா? இல்ல. அந்த குன்றத்தூர் போக விட்டுத்தான் அந்த வியாபகம் எனக்கு வந்து சேர்ந்தது, அந்த தொண்டு எனக்கு வந்து சேர்ந்தது. அதுபோல திருஞான சம்பந்தர் சீர்காழியில பிறந்தார், எத்தனையோ ஊர்ல பாடினார். சைவ சமய தொண்டு சரியாக அவர் செய்த இடம் மதுரையில தான். மதுரையில தான் அவருடைய தொண்டு சிறக்க செய்தான் பரமசிவன். அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு நினைவூட்ட இருக்கிறேன். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரே காலத்தில் இருந்தவர்கள். வேதாரண்யத்திலே இருந்தார்கள் இரண்டு பேரும். அந்த வேதாரண்யத்திலே வேதங்களால் பூட்டப்பட்ட கதவு மூடியே இருந்தது. யாரும் அந்த கதவை திறக்க முடியல. பேங்க்ல இருக்கிற டபுள் லாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை வேற ஒருத்தர் திறக்க முடியுதுன்னு சொன்னா அந்த டபுள் லாக்னால என்ன பிரயோஜனம் இல்லையா? திறக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியாது. திறக்க முடிஞ்சா அந்த டபுள் லாக்னால என்ன பிரயோஜனம்? வேற ஒருத்தர் திறந்து எடுத்து போடுவான். இப்ப அடுத்த வீட்டுக்காரன் சாவி என்னுடைய வீட்டுக்கு பூட்டு, என்னுடைய வீட்டு பூட்டுக்கு சரியா இருந்ததுன்னா நான் அதை பூட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? நான் பூட்டிட்டு போனேன்னா அவன் திறந்துட்டு போடுவான் இல்லையா? ஆமா. அந்த மாதிரி அந்த கதவை திறக்க முடியாமலே இருந்தது. வடமொழி வேதம் பூட்டி விட்டு சென்று விட்டது. அப்ப இந்த சைவர்களால அந்த கதவு திறக்கப்பட முடியவில்லை. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் அந்த ஊருக்கு போன போது, ஏண்டா கோபுரத்தை விட்டுட்டு வேற ஒரு வழியா போறாங்கள் அப்படின்னு கேட்ட போது, இது வேதம் பூட்டி விட்டு சென்றது, அதை திறக்க முடியவில்லை அப்படின்னு சொன்ன உடனே திருநாவுக்கரசரை திறக்க பாட சொன்னார் திருஞான சம்பந்தர். அப்பரே, நாம நேர் வழியில போய் தான் சாமி கும்பிடணும், இந்த கோண வழியில போகக்கூடாது, இந்த கதவை திறக்க நீர் பாடும் என்று சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? இவர் தமிழ்ல பாட்டு பாடினார்னா வடமொழி வேதம் பாடி பூட்டிய கதவை இந்த தமிழ் வேதம் பாடி திறக்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் அவரை திறக்க சொன்னார். அவர் உடனே பண்ணில் நேர் மொழியார் உமை பங்கரோ, மண்ணினார் வரம் செய்மறை காடரோ, கண்ணினால் உம்மை காண கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்மினே என்று 10 பாடு பாடினார். யாரு? அப்பர். அந்த பாட்டு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. ஆமா, 10 பாட்டு பாடினாரு, கதவு திறந்துகிட்டு. அப்ப வடமொழி வேதம் பாடி பூட்டிய கதவை தமிழ் வேதமாகிய தேவாரம் பாடி திறந்தது என்பது வரலாறு அல்லவா? இதை மறைக்க முடியுமா? எவனாலும் மறைக்க முடியுமா? சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் எழுதிவிட்டார். எவனாலும் மறக்க முடியாது இல்லையா? ஆமா, மறைக்க முடியாது. மறந்து விட்டார்கள் சைவர்கள். மறந்து விட்டான் பேசுறான், உளறான் அல்லவா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியில வந்தாங்க. அப்பர் சொன்னார், நான் திறந்து விட்டேன், திறந்த கதவை மறுபடியும் பூட்டும்படியாக நீங்கள் பாடுங்கள்னு திருஞான சம்பந்தர் சொன்னார். அப்ப அவருக்கு பூட்ட முடியும் என்கிற எண்ணத்தில் தான் அவர் சொன்னார். சதுரம் மறை தாந்துதி செய்து வணங்கும் மதுரம் மொழி சூழ்மறை காட்டுரைமைந்த இது நன்கிறை வைத்தருள் செய்க எனக்கும் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே என்று பாடினார். கதவு பூட்டிக் கொண்டு விட்டது. அல்லவா? ஆமா, நான் சொல்லுவதில் தவறு இருந்தால் பெரிய புராணத்தை படித்து பாருங்கள், என்ன கேளுங்கள், நான் சொல்லுகிறேன் பதில். ஆமா, ஆக திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருமறைக்காட்டிலே வேதாரண்யத்திலே இருந்தார்கள். இந்த வேளையில தான் மதுரையிலே இருந்த கூன் பாண்டியன், அவன் பிறவியிலேயே கூனன், அவன்
அவன்தான் சோழனுடைய பெண்ணை மங்கையர்க்கரசியை மணந்தவன் இல்லையா? ஆமா. 63 நாயன்மார்கள் மங்கையர்க்கரசியார் ஒருவர் அல்லவா? அந்த புண்ணியவதியை மணந்தவன் இந்த நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன் பின்னாலதான் அவனுக்கு பேர் வருகிறது. ஏன்? திருஞான சம்பந்தர் தேவாரம் வேந்தனும் ஓங்குக என்று பாடினார். பிறவி கூனனாகிய பாண்டியன் நிமிர்ந்து நின்றான். அன்னைக்குதான் அவன் நெடுமாறன் என்று பெயர், நெடுமாறன் என்று பெயர் பெற்றான். அப்ப திருஞான சம்பந்தருடைய தேவாரம் ஒருத்தன் பிறவியிலேயே கூனனாக இருந்தவனை அந்த பிறவி கூனை நிமிர்த்து வைத்தது அல்லவா? தேவாரத்தினுடைய வலிமை இதுவும் புரியலையா? எத்தனையோ சைவங்களுக்கு புரியாமல் இருக்கிறது இல்லையா? ஆமா. அவன்லாம் சரி சைவன் சொல்லப்படாது. அவன் எல்லாம் சமணன்ல ஒரு பகுதி அவன் அப்படின்னு தான் நம்ம விட்டுணும் இல்லையா? ஆமா. அங்கே அந்த கூன்பாண்டியன் சமண மதத்தை தழுவினான். நாடே சமண மதத்தில் மாறிவிட்டது. கோயில் மாத்திரம் இருந்தது. ஏன் கோயில் இருந்தது அப்படின்னு கேட்டா, ராணி மங்கையர்க்கரசியாரும் மந்திரி குலச்சிறையாரும் தினந்தோறும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க சாமி தரிசனத்துக்கு. அதனால கோயில் திறந்திருந்தது அல்லவா? ஆமா. சுருங்க சொல்ல போனா அந்த 2 பேரும் தான் அந்த கோயிலை காப்பாற்றி விட்டவர்கள். ஆமா. அவர்கள் இந்த பாண்டிய நாட்டை சைவ சமயத்தில் நிலைக்க செய்யணும்னு நினைத்தார்கள். 2 பேருமாக சேர்ந்து, யாரு? மந்திரி குலச்சிறையாரும் ராணி மங்கையர்க்கரசியாரும் ஒரு தகுந்த மனிதர்களை வேதாரண்யத்துக்கு அனுப்பி திருஞான சம்பந்தரை நம்ம நாட்டுக்கு வரவழைச்சால் திருஞான சம்பந்தர்னாலே இந்த சைவ சமயம் மதுரையிலே நிலை பெறும் என்று நினைத்தார்கள். தகுந்த மனிதர்களை அனுப்பி, ஐயா போய் நீங்க திருஞான சம்பந்தருடன் விண்ணப்பம் செய்து அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று அனுப்பினார்கள். இந்த செய்தியை வேதாரண்யத்திலே இருந்த திருஞான சம்பந்தரிடம் போய் சொன்னார்கள். பக்கத்தில் திருநாவுக்கரசர் இருக்கிறார். திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு காலவாயில போட்டான், யானையை விட்டு இடற செய்தான், கடல்ல கட்டி போட்டான். யாரு? சமணன் அல்லவா? இப்போ ராமலிங்க சுவாமியினுடைய நெறியில அந்நிய பதார்த்தம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? அந்த ராமலிங்க சுவாமி இதுல இருக்கிற ஒருத்தன் ஆட்டுக்கறி தின்னான்னா அதை நம்ம ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? ஆமா. எங்கேயோ ஒரு இடத்துல ராமலிங்கம் முனியாண்டி விநாயகர் இது எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் கேட்ட போது, நான் ராமலிங்க சாமி பேரை வைக்கல, என் பேர் ராமலிங்கம், அதனால வச்சேன்னு சொன்னான் அவன். அதுவும் தப்பு தான் இல்லையா? ஆமா. அந்த மாதிரி அந்த சமண சைவ சமயத்துல கையில ஒரு பீலி வச்சிருப்பான், மயிர் பீலி இப்படி. அதனால கீழே கூட்டிக்கிட்டே போவான். ஏன் கூட்டுறான்னு கேட்டீங்கன்னா, எறும்பு ஈ எல்லாம் உட்கார்ந்துருக்கும். இவன் நடந்து போனான்னு அந்த எறும்பு ஈயும் செத்து போகும்னு சொல்லி அதை கூட்டிட்டு அந்த கூட்டின இடத்துல நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்படி போய்கிட்டு இருந்தவன் தான் அப்பர் சுவாமிக்கு விஷத்தை கொடுத்தான். அப்பர் சுவாமியை கல்லுல கட்டி போட்டான். அப்பர் சுவாமிய என்னது இந்த இதுல யானையை விட்டு இடற செய்தான். சுண்ணாம்பு காலவாயில போட்டான். எறும்ப கொன்னா பாவம். இப்ப நான் இப்ப எனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோ, அது நொண்டியா பிறந்துடுத்து. ஈய கொன்னா பாவம், எறும்ப கொன்னா பாவம் சொல்லிவிட்டு நான் அந்த நொண்டி பிள்ளைய நான் கொண்டேன்னு சொன்னா அரசாங்கத்து குற்றம், என்ன கைது பண்ணி கொண்டு போடுவோம். உள்ளவா இல்லவா? ஆமா, கொல்ல முடியாது. நான் பெற்ற குழந்தையா இருந்தாலும் கொல்ல முடியாது.
கொல்லுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. இப்படி கொல்லாமை கொல்லாமை என்று சொல்லிக் கொண்டு எறும்ப கொன்னா பாவம், ஈய கொன்னா பாவம் சொல்லிவிட்டு திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டான். எவ்வளவு பெரிய பாவம்! இத கிட்டவே இத அனுபவித்தவர் யாரு? அப்பர் சுவாமிகள் கிட்ட இருந்தார். இவங்க மதுரைக்கு கூப்பிட்டாங்க. அப்ப சொன்னார், சுவாமி நானோ வயதானவன், என்னை கல்லுல கட்டி போட்டான்கள், பாய்சனை கொடுத்தான், சுண்ணாம்பு காலையில போட்டான், யானையை விட்டு இடற செய்தான், நான் எப்படியோ தப்பிச்சுக்கினேன். தேவரீர் சின்ன குழந்தை, நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா உங்களை ஏதாவது தவறு பண்ணி விடுவார்கள், நீங்க போகாதீங்கன்னு சொன்னார். அல்லவா? போக வேண்டாம், நான் போறேன். அதுக்கு திருஞான சொன்னாரு, கிடையாது, நான் தான் போவேன், சிவன் எனக்கு துணை இருப்பான், நான் போறேன், நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். அப்படி புறப்படும் போது நாவுக்கரசர் சொன்னாராம், நாள் சரியா இல்ல, நட்சத்திரம் சரியா இல்ல, இன்னைக்கு அவட்ட நட்சத்திரம், இது அந்த நட்சத்திரம், இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காரணம் சொன்னார். நாளும் கோளும் அடியார்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு பதியம் பண்ணார். அதுதான் கோளறு திருப்பதியம். வேயூர் தோழி பங்கன் கதற வேயூர் தோழி பங்கன் உடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி கதற மாதர் திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உடமே புகுந்ததனால் சிவன் என் உள்ளத்திலே இருக்கிறான். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தனிபாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த நாள்களால் வருகிற தீமை என்னை ஒன்றும் செய்யாது, நான் போய் வருகிறேன். ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. யார்கிட்ட சொன்னாரு? நாவுக்கரசருக்கு சொல்றாரு புத்தி. நாவுக்கரசருக்கு புத்தி சொல்றாப்புல, அறவுரை சொல்றாப்புல திருஞான சம்பந்தர் இருந்தாருன்னா யாரு பெரியவர்? திருஞான சம்பந்தர் சின்ன பிள்ளையில கண்ட போது கீழே விழுந்து கும்பிட்டார். யாரு? அப்பர். அந்த மாதிரி ஒரு படம் என் வீட்டுல இருக்கு. பாத்தியா? இருக்கு. கிடைக்குமா அந்த படம்? கிடைக்கவே கிடைக்காது. பவானியில ஒரு சிவனடியார் திருக்கூட்டம் இருக்காங்க, அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அருமையான படம். திருஞான சம்பந்தர் நிப்பாரு, அப்பர் கீழே விழுந்து வணங்குவார். அருமையான படம் அது. முதல்ல ஒரு படம் கொடுத்தாங்க அவங்க, அது எப்படியோ கரையாந்தன்னு எடுத்து அப்புறம் மறுபடியும் சொன்ன, மறுபடியும் ஒரு படம் கொடுத்தாங்க. சிவனடியார் திருக்கூட்டம் பவானி அவங்க கொடுத்தாங்க. ஒரு சமயம் நீங்க எழுதினாலும் ஒரு சமயம் கொடுத்தாலும் இருந்தா அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. அவர்கிட்ட சொன்னாரு, நாள்களால் வருகிற இப்பவும் வெள்ளிக்கிழமை பெண்ணு கல்யாணத்துக்கு ஊட்ட விட்டு புறப்படுமோ? சனிக்கிழமை மூர்த்தம் உண்டா? கிடையாது. ஏன்? வெள்ளிக்கிழமை அவ்வளவு நல்லது இல்லை அப்படிங்கிறது அபிப்பிராயத்துல வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு பொண்ணு புறப்படாது, சனிக்கிழமை மூர்த்தம் கிடையாது அல்லவா? இன்றைக்கு இருக்கிறது அல்லவா? ஆமா, நீ செவ்வாய்க்கிழமை புறப்பட வேண்டாம் அப்படின்னு வைப்பாங்க. இந்த செவ்வாய் வடக்கே சூலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கிழக்க சூலம் வடக்கு சூலம்னு ஒண்ணெல்லாம் அந்த காலத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இருக்கலாம் இருக்கு, இப்ப எல்லாம் கொஞ்சம் பாக்குறத குறைச்சிட்டாங்க. அதனால செவ்வாய் புதன் வடக்கே சூலம், வடக்கே மெட்ராஸுக்கு போக வேண்டாம் அப்படி தடுத்து விடுவாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்ப எல்லாம் போகணும்னா அவன் பாட்டு பஸ்ஸில் ஏறி போய்கிட்டே இருக்கிறான், எங்கேயாவது அடிபட்டான்னா சத்துக்கிட்டே இருக்கான், கேள்விக்கிட்டே அல்லவா? ஆமா. ஆக இந்த முதல் பாட்டுல கோடரு திருப்பதியம்னு அதுக்கு பேரு இருக்கிறது. அந்த பதிகம் தேவாரத்துல இருக்கிறது. பாருங்க, சம்பந்தர் தேவாரம்
இதுல இன்றும் இருக்கிறது. ஆமா, இன்னைக்கும் சைவர்களை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் ஒரு நாளைக்கு அந்த பதியத்தை 3 தடவை சொல்லுவேன். ஆமா, அடுத்த பாட்டு என்பது கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி அடையுடனே 9 மத்த மாலை உணர் சூடி வந்து என் உளமே புகுந்ததனால். முதல் பாட்டுல நாள்களை சொன்னாரா இல்லையா? அடுத்த பாட்டுல நட்சத்திரத்தினால வருகிற தீமை அடியார்களுக்கு வராது, பரணி கிருத்திய ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? நீ எத்தனையோ நட்சத்திரம். ஆமா, நட்சத்திரத்தினால வருகிற தீமை அடியார்களுக்கு வராது. திதியினால் வருகிற இந்த திதி என்னமோ திதி ஆவாதுன்னு சொல்லுவாங்கல்ல, என்னமோ சொல்லுவாங்க, நான் பாக்குறது இல்ல இல்லையா? அந்த திதி ஆகாது, இந்த திதி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திதியினால் வருகிற தீமை அடியார்களுக்கு வராது. அடியார்களுக்கே வராதுன்னா அப்புறம் எனக்கு எப்படி வரும்? அதத்தான் அவர் சொல்றாரு. 9 18 உடனாய நாட்களவினால் அன்பொழுது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. என்ன வருகிறது? 27 நட்சத்திரம், 14 திதி, 15 இல்ல, பௌர்ணமியும் அமாவாசையும் விலக்கி விட்டு அவர் 14 என்று கொள்ளுகிறார். அவர் 27 10 37 4 41 வரும், கூட்டினார். 9 18 18 உடனாய நாட்கள் அவிதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்னு சொன்னார். அடுத்த பாட்டுல செல்வத்தினால் வருகிற தீமை என்ன சொல்றேன்? செல்வத்தினால தீமை வருமா? ஐயையோ கடவுளே, கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா உன்னை சும்மா விட்டு வைப்பான். நிறைய பணம் இருந்தா சொந்தக்காரன் சும்மாவா விடுவான்? ஒன்னு எந்த சமயம் தீர்த்து விடுவான். ஜாக்கிரதை இல்லையா? ஆமா, அதத்தான் ஒரு ஆங்கிலேயன் சொன்னான். கொஞ்சம் பணம் இருந்தா அது உன்னை காப்பாத்தும். ஒரு ஆங்கிலேயன் சொன்னானா, கொஞ்சம் பணம் இருந்தா அது உன்னை காப்பாற்றும், நிறைய பணம் இருந்தா நீ அதை காப்பாற்றணும்னு. எந்த பேங்க்ல போடலாம், எந்த இதுல போடலாம், எப்படி போடலாம்? இது ஒழுங்கான பணமா வந்ததுன்னா ஐடி வராது, ஒழுங்கான வழியில வந்தாலே ஐடி வருது. நீ வேற ஒரு வழியில வந்ததுன்னா கேட்கணுமா? இப்ப வேற வழியில இருந்து வர்றதுதான் இப்ப நம்ம நாட்டுல எக்கச்சக்கமாக இல்லையா? ஆமா, கொஞ்சம் பணம் இருந்தா பரவாயில்ல, நிறைய பணம் இருந்ததுன்னா தொலைஞ்சான் இவன். இவன் எப்படா சாகுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான் சொந்தக்காரன் எல்லாம். ஆமா, சொல்ல போனா மனைவி கூட என் மேல யாரும் பொம்னாட்டிக்கு வருத்தப்பட போறாங்க அல்லவா? ஆமா, பொன்கதை கொத்துன்னு ஒரு நூலே இருக்கிறது. பொன்கதை கொத்து அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். நான் அத விளக்கமா சொன்னேன்னா இதெல்லாம் போயிடும் இல்லையா? செல்வத்தினால் வருகிற தீமை உனக்கு வராது, கல்வியினால் வருகிற தீமை உனக்கு வராது. ஆமா, நிறைந்த கல்வி இருந்ததுன்னா கூட தப்புதான். எதுவும் அடவோட இருந்தால் வம்பு கிடையாது. ஆமா, ராஜரத்னம் பிள்ளைன்னு ஒரு பெரிய நாயனக்கார் இருந்தார். நாயனக்கார்னு சொன்னா அவருதான், அதுக்கப்புறமா தான் பாக்கி பெறலாம். தபுல்காரன்னு சொன்னா நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைதான். என்னங்க? ஆமா, மிருதங்கம்னு சொன்னா பாலக்காடு மணிதான் அல்லவா? ஆமா, அவங்கள்ட்ட நிறைய கல்வி இருந்தது. நடந்து போக முடியுமா? ராயரத்னம் பிள்ளை நிறைய பெரிய ராயரத்னம் பிள்ளைன்னு சொன்னாலே நடுங்குவான் சங்கீதக்காரன். அவர் நடந்து போக முடியுமா? கடைசி காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டார் அவர். ஆமா,
எஸ்.ஜி. கிட்டப்பான்னு ஒரு பெரிய சங்கீதக்காரர், மேடையில பாடினவர். கடைசி காலம் என்ன ஆச்சு? 20வது வயசுலயே என்னமோ இறந்து விட்டார் அந்த எஸ்.ஜி. கிட்டப்பான்னு சொல்றவர். 22. ஆமா, சாரீரம்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அவருக்கு மிஞ்சி வேற கிடையவே கிடையாது அப்படின்னு எழுதிவிட்டான் இல்லவா? ஆமா, நிறைந்த கல்வியினால் தான் நிறைய குடிச்சார. 22வது வயசுலயே அவுட்டு. யாரு? அந்த எஸ்.ஜி. கிட்டப்பா. அவருடைய ரெக்கார்டு 2-1 இருக்கு, எங்கேயாவது கிடைச்சா கேட்டு பாருங்க. அந்த மாதிரி பாடவே முடியாது, எவனாலும் பாட முடியாது. இந்த உலகத்துல அப்படி ஒரு சாரீரம் கிடையாதுன்னு எழுதிவிட்டான். ஆமா, தென்னிந்திய மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வெளியா இருக்கு. அதுல சாரீரம்னு ஒரு சப்ஜெக்ட் எழுதுறாரு. எழுதும் போது முதல்ல எழுதுனது எஸ்.ஜி. கிட்டப்பா, மதுரை புஷ்பவனம் அப்படின்னு எழுதியிருக்கார். அப்ப என்னாச்சு? இந்த கல்வியே அவருக்கு யமனா வந்து சேர்ந்து போச்சு. கல்வியை கடவுளுக்கு ஆக்கினால் இந்த துன்பம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது அல்லவா? ஆமா, ஆனால்தான் கற்றவரை ஆண் வேண்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டி வந்தது பாருங்க. கற்பனவும் யான் அமையும் கற்றாரை ஆண் வேண்டேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொன்னார் பாருங்க. அதுதான். ஆமா, ஆனால் செல்வத்தினாலேயும் கல்வியால் யானையினால உனக்கு துன்பம் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. ஒண்ணு வேண்டாம். பாரதியார் எப்படி இறந்தாரு இல்லையா? எத்தனை பேர் மாடு முட்டி செத்தான், எத்தனை பேர் புலி கொன்றது இல்லவா? ஆமா, அதனால மிருகத்தினால வருகிற துன்பம் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார். இடியினால துன்பம் வரும். இடி விழுந்துன்னு சொன்னா எத்தனையோ பேர் இறந்து விடுவான் அல்லவா? ஆமா, இந்த 11 பாடல்கள்லயும் அதுதான் வருகிறது. இதை தினந்தோறும் பாராயணம் செய்பவர்களுக்கு தீமை வராது என்று பெரியவர்கள் சொன்னார்கள். அதற்கு பேர் கோளறு திருப்பதிகம் என்று பேர். 1954 என்னமோ 8 கிரகம் ஒன்னா சேர்ந்து அப்படி சேரக்கூடாதுன்னு எழுதிட்டாங்க. அப்போ அந்த மகா பெரியவர் இருந்தார் காஞ்சிபுரம். அவரை போய் கேட்டாங்க, 8 கிரகம் ஒன்னா கூடுதாமே, இதனால உலகத்துக்கு பெரிய தீமை வரும் என்று சொல்லுகிறார்களே, இந்த தீமை வராமல் இந்த மனித இனம் காப்பாற்றப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. யாருக்காவது தெரியுமா? தெரியாதா? நான் சொல்லுவதை கேட்டுக் கொள்ளுங்கள். யார் கை தூக்குறது? யாரோ ஒருத்தர் கை தூக்குறாரு. யாரு? அது யாரு? தெரியல, கண்ணு தெரியல எனக்கு. சரி, யாரோ ஒருத்தர். அந்த பெரியவர் சொன்னார், நன்றாக வேதத்தை நன்றாக படித்தவர் அவர், ஆகமத்தை நன்றாக படித்தவர், கீதையை நன்றாக படித்தவர். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? வேதத்திலிருந்து சொல்லல, கீதையிலிருந்து சொல்லல, ஆகமத்திலிருந்து சொல்லல, தேவாரத்துல கோளறு திருப்பதிகம் என்று ஒன்று இருக்கிறது. திருஞான சம்பந்தர் பாடியது. அதை எல்லா ஜனங்களும் படிக்க சொல்லு என்று சொன்னார். சரிதானா? கைய தூக்குங்க ஐயா நல்லா. அத பாத்தீங்களா? ஆமா. ஏன் அந்த பெரியவருக்கு தெரியாத வேதம் தெரியாதா? தேவாரம் தெரியாத, இது ஆகமம் தெரியாதா? கீதை தெரியாதா அவருக்கு? அவருக்கு தெரியாத வடமொழி நூல்களே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க.
அவர் ஏன் தேவாரத்தை சொன்னார்? இதையெல்லாம் விட அதுதான் உயர்வு என்று எண்ணி இருந்தார். அவர் சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிவிட்டார். ஆமா, அதனை படித்தார்கள், நன்மை கிடைத்தது என்று சொல்லுவார்கள். ஆமா, யாரோ ஒருத்தர் அதை தெரிந்திருக்கிறார், கையை தூக்குறார். இல்லாட்டினா என் மானம் கரை போயிடும் இல்லையா? அப்ப இருந்தவர்கள் யாரும் இப்ப இல்ல. ஆமா, இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிட்டு தேவாரத்துல என்ன இருக்கு, எல்லாம் வடமொழியில தான் இருக்குன்னு உளறிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவ்வளவு படித்த மனிதர் தேவாரத்தை தான் சொன்னார் அவர் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த தேவாரத்தை எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ இடர்பாடுகள் இல்ல, மனிதனுடைய வாழ்க்கையிலே இடர்பாடு இல்லைன்னா கடவுளை நினைக்க மாட்டான் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி எனக்கு மாத்திரம் என்ன அண்ணா விடுதலையா? இது எனக்கும் உண்டு. நான் தினந்தோறும் 3 தடவை சொல்லுவேன் இந்த பதிகத்தை. ஏன்? ஏதோ விதியின் வசமாக இடர்பாடு வருகிறது, கடவுளே அதை தீர்த்து விடு, என்னை காப்பாற்றி விடுன்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதானே? எனக்காக இன்னொருத்தர் கேட்பாங்களா? கேட்க முடியுமா? கேட்டா தான் சரிப்பட்டு வருமா? நான் பாடிக்கொள்ளுகிறேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்களும் படித்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நான் சொல்லிவிட்டு, இவர் அப்பருக்கு இந்த அப்பருக்கு இவர் அறவுரை சொல்றார். சொல்லிவிட்டு புறப்பட்டார் மதுரைக்கு. திருஞான சம்பந்தர் கடைசியாக இருந்த வயது 16, அப்பர் இருந்தது 81. இவ்வளவு பெரியவருக்கு வயது சின்னவர் திருஞான சம்பந்தர் சொல்றாரு அறவுரை, கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லவா? அந்த அறவுரை இன்றும் பெரிய புராணத்தில் இருக்கிறது அல்லவா? அதை படிக்கலாம் அல்லவா? அதை படித்தும் மண்டையில ஏற்றிக்கொள்ளாத சைவர்கள் இன்றும் நாட்டில் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அவர்கள் எல்லாம் உண்மையான சைவர்கள் அல்ல என்று நான் முடிவு கட்டி விடுகிறேன். விட்டு விடுவோம். மதுரைக்கு புறப்பட்டு போனார் திருஞான சம்பந்தர். வழியில இருக்கிற கஷேத்திரங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நடந்து போவார், அப்படி இல்லைன்னா பல்லக்குல போவார். அப்படித்தானே போனாங்க? ஆமா, மதுரைக்கு எல்லையிலேயே பெரியவர்கள் வந்தா, இப்பவும் நமக்கு பெரியவர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவர்கள் வருகிறார்கள் தெரிஞ்சாலே நம்ம வீட்டு வாசப்படிக்கு போய் ஐயா வாங்க அப்படின்னு நம்ம அழைச்சிட்டு போகணும். அவங்க என்னப்பா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. அவங்கள்ட்ட மரியாதையாக நம்ம பேசிவிட்டு திரும்பி அவர்களை வீட்டுக்கு நாம அனுப்பும் போது நம்ம வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்து வணக்கம் போட்டு ஐயா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பணும். இப்படி பெரியவர்கள் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு நாம கூப்பிடாமல் அவர்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஐயா போயிட்டு வாங்கன்னு நாம சொல்லாமல் இருந்தால் அது ஒரே ஒரு வீடு தான். எந்த வீடு? எந்த வீடு? உயிர் இல்லாம நம்ம வீட்டுல ஏதேனும் ஒண்ணு கிடக்கும். உயிர் இல்லாமல் அது இருக்கும்போதுதான் யாரையும் வாங்கன்னு கூப்பிட மாட்டான், போகும்போது அவனும் போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டான் அல்லவா? ஆமா. இப்ப நாம அப்படி சொல்லலன்னா என்ன அர்த்தம்? நம்ம பூரா அந்த மாதிரிதான் இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா, நான் இந்த பண்டைய பழக்க வழக்கங்கள்ல நான் கொஞ்சம் ஈடுபாடு உடையவன், அது நன்மை என்று நினைக்கிறவன் நான். அதை கூடியவர்களையும் கடைபிடிக்கிறதும் என்னுடைய பழக்க வழக்கங்கள்ல ஒன்று என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறவன். அதனால உங்களை சொல்லிவிட்டேன். ஆக திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மங்கையர்க்கரசியார் குலச்சிறையாரை அனுப்பி
பெரியவர் வருகிறார், நம்ம ஊர் எல்லையில போய் அவரை வணங்கி அழைத்து கொண்டு வாருங்கள் சொல்லிட்டாங்க. இவர் போனார், ஞானசம்பந்தர் பல்லாக்கில் வந்தார், வணங்கினார். இந்த இடத்துல பெரிய புராணத்துல அற்புதமான செய்யுள் ஒன்று இருக்கிறது. குலச்சிறையார் சொல்றது மாதிரி அந்த செய்யுள் அமைந்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பும் இன்று எழுந்தருளப் பெற்ற பேரு இதனால் எத்தைக்கும் திருவருள் உடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் தன்னுடைய நாட்டை பற்றி சொல்றார். பத்திங்களா அந்த குலத்திலே நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உயிர்ந்து வேற்று சமயத்தில் இருக்கிறான் வேந்தன் விட்டில்ல பத்தீங்களா? ஆமா. நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உயிர்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் நம்ம நாட்டில் ஆயிரமாக நூல்கள் இருக்கிறது. அதற்கெல்லாம் பெரிய புராணம் என்று பெயர் இல்லை அல்லவா? ஆமா, பெரிய புராணம் என்று சொல்லுகிறது திருத்தொண்டர் புராணம் ஒன்றையே தான். சிவக்கவமணி சி.கே. சுப்பிரமணியார்னு ஒருவர் இருந்தார் கோயம்புத்தூர். அவரா அந்த பெரிய புராணத்துக்கு உரை எழுதியிருக்கார். இவ்வளவு 3000 ரூபாய் என்னமோ அது வேலை. அப்ப புத்தகம் எவ்வளவு பேருக்கு இருக்குன்னு நீங்க பாத்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ரீபிரிண்ட் பண்ணிருக்காங்க. அந்த சி.கே. சுப்பிரமணியாரை நான் பார்த்திருக்கிறேன். அவர் தெய்வ சேக்கிழார்னு சொல்ல வாயெடுப்பாரு, தெய்வ அப்படிம்பாரு, சேக்கிழார்னு சொல்லாம அழுவார். நான் பார்த்திருக்கிறேன். ஆமா, தெய்வ அப்படின்னு சொல்லுவார தவிர சேக்கிழார்னு ஒரு வாயில வராது. சேக்கிழார்ட்ட அவ்வளவு பக்தியா இருந்தார் அவர். பெரிய புராணத்துக்கு அவர் மாதிரி உரை எழுத முடியாதுன்னு எழுதிட்டாங்க. ஆமா, பெரிய புராணத்துக்கு சி.கே. சுப்பிரமணியார் மாதிரி உரை எழுத இயலாது அப்படின்னே எழுதிவிட்டாங்க இல்லவா? அந்த கோயில் 2 கோயில் இருக்கு எங்க ஊர்ல, குன்றத்தூர். நான் அந்த ஊருக்கு போன போது சேக்கிழார் கோயில போய் பார்த்தேன். அதுக்கு முந்தி ஒரு தடவை போயிருக்கேன். பெரிய புராணத்தை பாடுகிறவன் என்பது ஒன்று, அவர் மரபிலே நான் பிறந்தவன். தெய்வ சேக்கிழார் சைவ வேளாளர் மரபு, எங்க மரபுல தோன்றியவர் அவர். ஒரு மரபுல நான் தோன்றியவன் இல்லவா? ஆமா. போய் பார்த்தேன் அந்த கோயில. அந்த பிரகாரத்துல வரவே முடியல, இந்த நெருஞ்சி முள்ளு. கடவுளே, இத்தனை சைவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ சைவ மடங்கள் இருக்கிறது, கோடி கோடியாய் பணத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறார்களே, இந்த கோயிலை சரி பண்ணலையே என்று நினைத்தேன் நான். அது எச்ஆர் போர்டு கோயில்,
எழுதுனேன். 83 தான் நான் குன்றத்தூருக்கு போனேன். 89 திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகம் பண்ணினேன். 1.5 லட்சம் ரூபாய் செலவு. ஏன் பணம் அல்ல, உங்களுக்குதான். எனக்கு நண்பர்கள் மிகுதி, உறவினர்கள் விட நண்பர்கள்ட்ட தான் மிகுதியாக ஊடாடுவேன். அவர்கள்லாம் கொடுத்ததெல்லாம் சேர்த்துதான் இந்த கோயிலை 89 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணேன். மறுபடியும் சரி பண்ணி 99 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணினேன். இங்க திருநாகேஸ்வரம்னு ஒரு கோயில் கட்டியிருக்காரு அல்லவா சேக்கிழார் பெருமான். அந்த கோயில்ல ஒரு சேக்கிழார் கோயில் இருக்கு. ஒரு நாள் கோயில், நான் தினந்தோறும் கோயிலுக்கு போய் பாட்டு பாட தவறவே மாட்டேன். 10 பாட்டு, 20 பாட்டு, 30 பாட்டு, 40 பாட்டு, 50 பாட்டு கூட சொல்லுவேன். நான் காசுக்கும் பாடுவேன், கடவுளுக்கும் பாடுவேன். நான் என்னை பாட வைத்தார்கள். அப்படி என்னுடைய குருநாதனுடைய அருள் அது. இன்னைக்கு கூட கோயிலுக்கு போய் 20 பாட்டு சொல்லிவிட்டு வந்திருக்கேன். அதனாலதான் எனக்கு பிபி இருக்கு, என்னென்னமோ இருக்கு, கண்ணு வலி இருக்குது, காது வலி இருக்குது, பல்லு வலி இருக்குது. இப்படி எல்லாம் வரினும் நஞ்சேன்னு சொன்ன திருநாவுக்கரசுல அது எனக்கு தான் பாடி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லா புண்ணியும் என் உடம்புல இருக்கு, ஆனா பாடிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? ஆமா, அது அவனுடைய திருவருள் என்று நான் எண்ணி ஒரு நாள் கோயில இருந்து பாடிட்டு சேக்கிழார் கோயில பார்த்தேன். ஒரு சின்ன மண்டபத்துல தான் அந்த கோயில் இருந்தது. ஐயையோ, உலகம் சேக்கிழார்க்கா இந்த கோயில் அப்படின்னு நினைத்தேன். அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க, நரச்ச தலையோட ஒரு இன்ஜினியர் அத உட்கார்ந்துருக்காரு பாருங்க நடு மத்தியில். அவரை கூப்பிட்டுதான் ஒரு பிளான் போட சொன்னேன். 95,000 ரூபாய்க்கோ என்னமோ அவர் போட்டு கொடுத்ததா எனக்கு ஞாபகம். ஒரு விமானம், ஒரு மண்டபம், இது போட்டு கொடுத்தீங்களா? தலையாட்டுறாரு பாருங்க, அவர் தான் ஜெயராமன் பேர், இன்ஜினியர். அவர் 95 ரூபாய் அவர் கையில கொடுத்தேன். ஏன் பணமா? கிடையாது, நான் போட்டது கொஞ்சம்தான், என்னுடைய நண்பர்கள் கொடுத்ததுதான். இன்று விமானம் இருக்கிறது, மண்டபம் இருக்கிறது. இந்த மண்டபத்தை காவந்து பண்ணுவதற்கு கேட்டு போட்டிருக்கிறேன். மாதா மாதம் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்றேன். இந்த கோயிலுக்கு ஒரு அபிஷேகம், அந்த சேக்கிடாருக்கு ஒரு அபிஷேகம். இந்த ஊர்ல 4 பேர் கோயில் இருந்தது குன்றத்தூர்ல, அதுவும் ரொம்ப கிளமா போய் இடிஞ்சு விழுந்திருக்கும். இன்னைக்கு அதை ரிப்பேர் பண்ண 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதை செய்து வச்ச இன்ஜினியர் இங்க வர சொன்னேன். ஆர்மும் வரல. இதுக்கு ஒரு அபிஷேகம் 2.5 லட்சம் ரூபாய் ஒரு என்டோமென்ட்ஸ் பண்ணிட்டு. ஏன் பணம்? தர்மபுர சுவாமிநாதன் ட்ரஸ்ட் தான் பேரு. ஏன் பணம்? என்னுடைய நண்பர்கள் பணம். அதுல இருந்து வட்டி வருது. 3 அபிஷேகம் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நடக்குதா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு தெரியாது. நாளை நடப்பதை யார் அறிவார்? இல்லையா? யாருக்கும் தெரியாது. இது நடக்கிறது, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆமா, பச்சேப்பன் ட்ரஸ்ட்னு ஒண்ணு வச்சான். பச்சேப்ப முதலியார்னால அந்த ட்ரஸ்ட ஒழுங்கு பண்ண முடியல. அவர் இறந்து போயிட்டார். பின்னால வந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், அவர் கிறிஸ்டியன் அப்படின்னு எனக்கு ஞாபகம். அவன்தான் இந்த ட்ரஸ்ட ஒழுங்கு பண்ணான்னு நான் படிச்சேன். ஆமா, பச்சேப்ப முதலியார் சரித்திரத்தில் இருக்கிறது. அது நீங்க வேணா வாங்கி படிச்சு பாருங்க. எனக்கு அப்படிதான் ஞாபகம். ஒரு கிறிஸ்டியன் அவர், இந்த ஜட்ஜ். ஆஹா, இவ்வளவு பெரிய ட்ரஸ்ட்
வீணா போகக்கூடாதுன்னு அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு கமிட்டி ஒண்ணு அமைச்சு, ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிறவங்க தான் அந்த கமிட்டிக்கு தலைவராக இருக்க முடியும்னு வச்சு அதை ஒழுங்கு பண்ணினவர் அந்த ஜட்ஜ் என்று நான் படித்ததாக எனக்கு ஞாபகம். கொஞ்சம் மறதியாகவும் இருக்கலாம் இல்லவா? இந்த ட்ரஸ்ட் என்ன நடந்துகிட்டு, பச்சேப்பன் காலேஜ், பச்சேப்பன் சைனா பஜார்ல கூட ஒரு எலிமெண்டரி இது காலேஜ் இது ஸ்கூல் இருக்கு, சிதம்பரத்தில் இருக்கு, இன்னும் எங்கெங்கேயோ இருக்கு. எத்தனையோ கோயில்களுக்கு வாரி வாரி கொடுத்தவன் இந்த பச்சேப்பன் மரியாதை. அவரை போல தர்மம் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள். ஆமா, கல்விக்கும் கொடுத்திருக்கார், கடவுளுக்கும் கொடுத்திருக்கார் அவர் அல்லவா? ஆமா, கோடிக்கணக்கில் துவிபாஷியாக இருந்தவர் அவர். அப்படி இந்த மாதிரி சேக்கிழார் செய்யும் சேக்கிழார் எழுத்துக்கள். ஞான சம்பந்தர் ஊர் எல்லையில போன வணங்கினார். மந்திரி குலச்சிறையார் கீழே விழுந்தார, அவரால் எந்திரிக்க முடியல. தன்னுடைய இரு கரங்களினாலையும் அவரை தூக்கி விட்டார். யாரு? அப்ப கேட்டாராம், மதுரை எங்கே இருக்கிறது அப்படின்னு. யாரு? அதோ சோலைக்கு நடுமத்திலே உயர்ந்த கோபுரம் தெரிகிறது அல்லவா, அதுதான் மதுரை அப்படின்னு காட்டினாராம் குலச்சிறையார். ஒரு பதியம் பாடுறார் அங்கிருந்தபடியே. எடுத்த உடனே மீனாட்சியை சொல்லல, சொக்கநாத பெருமான் சொல்லல, எடுத்த எடுப்பிலேயே மங்கையர்க்கரசி அப்படின்னாரு. இந்த ராணியின் பெயர் மானி, மானின் நேர்விழி அப்படின்னு அவளுக்கு பேர். சோழனுடைய பெண்ணு மானின் நேர்விழின்னு தான் பேர். மங்கையர்க்கரசிங்கிற பேரை கொடுத்தவர் ஞான சம்பந்தர். அற்புதமான திருப்பதியம். 5 பாட்டு மங்கையர்க்கரசியா இருக்கு, 5 பாட்டு குலச்சிறையா இருக்கு. மங்கையர்க்கரசியார் வழிபடுகிற கோயிலா இது அப்படின்னு கேட்டார். குலச்சிறையார் வழிபடுகிற கோயிலா இது அப்படின்னு கேட்டார். மீனாட்சி வாழ்கிற கோயிலா இது அப்படின்னு எடுத்த எடுப்புல கேட்கல. வருகிறது ஆலவாய் உரை அண்ணல் என்று பின்னால சொல்லுகிறார். அவர்களை இகழ்ந்து விடவில்லை, ஆனா அடியார்களைத்தான் முதலிலே சொல்லுகிறார். ஞான சம்பந்தம் சைவத்திலே எவ்வளவு ஈடுபாடு அவருக்கு எழுந்திருக்குமே, ஆனால் அப்படி அவர் பாடியிருப்பார் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். தேவாரத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறானே ஒருவன், சைவனாவன். நான் ஒத்துக்க மாட்டேன். அபூர்வமான இசை. பெரிய புராணத்தில் ஒரு இடத்துல வருகிறது, திருஞான சம்பந்தரை கானத்தின் பிறப்பு அவன் அப்படின்னு எழுதி வைக்கிறார். மங்கையக்கு அரசி வளவர் முன்பாவை வரிவளை கை மடமானி
பாட்டு மங்கையர்க்கரசியார், ரெண்டாவது பாட்டு குலச்செரியாரு சொல்றார், மூணாவது பாட்டு மங்கையர்க்கரசியாரு, நாலாவது பாட்டு குலச்செரியாருக்கு. இந்த ஆர்டர் கிடாம பாடுறாரியா கடைசி வரலையும். என்னடா கடவுளே, எங்கேயாவது ஒரு தவறு ஏற்படுமா? ஏற்பட்டிருக்கா? இல்லையே. தெய்வம் உணர்த்துகிறது, அவர் பாடுகிறார், அவ்வளவுதான். விஞ்ஞான சமுதரா பாடினாரு இல்ல, ஆலவாய் சிவன் சொன்னான். அது சொன்னாரு, எனதுரை தனதுரைன்னாரு மற்றொரு இடத்துல. நான் சொல்லலையே, என் உள்ளே இருந்து ஒருத்தன் சொன்னா அதைத்தான் நான் சொன்னேன், அவ்வளவுதான் அல்லவா? ஆமா, எம்ஜிஆருக்காக பாடி வைத்தார் டி.எம். சௌந்தரராஜன். இன்னைக்கு அந்த பாட்டை போடுறவன்னா எம்ஜிஆர் தான் பாடுறாருன்னு சொல்றாங்க. கிடையாது, பாடினவன் சௌந்தரராஜன் அல்லவோ, அல்லவா? ஆமா, அப்படி ஒரு வாய்ஸ் உண்டா? எம்.கே. தியாகராஜ பாகவதருடைய பார்த்து 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 பாடினாரு, அப்படி ஒரு வாய்ஸ் கிடையாதே. இன்னைக்கு அந்த தெய்வம் எங்க இருக்குன்னு தெரியல. சியாழியாவது போயிட்டாரு, இவர் இருக்காரு இன்னும் இல்லையா? அபூர்வமா இது. போனால் போகட்டும் போடா, என்ன அழகான தமிழ். தமிழ் கொஞ்சுகிறது, அதுல இசை கொஞ்சுகிறது இல்லையா? எனக்கு அவனு சொந்தக்காரர் இல்லை. அப்படி இந்த மதியத்துல 10 இந்த 2 பேரையும் அவர் பாடி வைத்தார். பன்னலம் புணரும் பாடி மாதேவி புலச்சிலேவர் பணியும் அன்னலம் பெருதி ஆதவாயிதன் திருபடியாங்கவை போட்டி கண்ணலம் பெரிய காடியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை இன்னலம் பாட பல்லவரிமையோ ஏற்றவித்திருப்பவர் அபூர்வமான பாடம், தெய்வீக பாடல். 7வது நூற்றாண்டிலே பாடிய பாடல் இன்னும் இருக்கிறது. எங்கேயோ ஒரு ஓதுவார் பாடிக்கொண்டே இருக்கிறான். தேவார திருவாசகத்தை வளர்த்தவன் ஓதுவார்கள் அல்லவா? ஆமா, தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்தவர் சுந்தரமூர்த்தி ஓதுவார், தண்டபாணி தேசிகர், வேதாரண்ய அடங்கல் முறை ஐயா, கணபதி தேசிகர், அருணாதர ஐயா, வேலாயுத ஓதுவார், சிதம்பரம் கனகசபட் பிள்ளைன்னு ஒருத்தர் தேவாரம் பாடி இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? எம் டன் அந்த கனகசபட் பிள்ளை, சுந்தரேச தேசிகர் எல்லாம் தேவாரத்தை வளர்த்தவர்கள், தமிழை வளர்த்தவர்கள், சைவத்தை வளர்த்தவர்கள். ஆமா, இந்த ஓதுவார்களுக்கெல்லாம் நான் வணக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கிறேன். அல்லாதான் கடவுள் நீ இன்னும் செலுத்திக் கொண்டே இருடா அப்படின்னு வச்சிருக்கான் என்ன. ஆமா, தமிழை வளர்த்தவர்கள் அவர்கள் தான். நீ ஓதுவார்கள் சொன்னா கண்ணா பின்னான்னு பேசுறான். பேசலாமா? தமிழை வளர்த்தவன் அவனடா, தெரியுமா உனக்கு? ஓதுவார்னு சொல்லி விழுந்து கும்பிட்டு இருக்கணும் நீ. ஆமா, நேரே கோயிலுக்கு போனார். நாயன்மார்கள்லாம் ஒரு கஷேத்திரத்துக்கு போனால் நேரே கோயிலுக்குத்தான் போவார்கள். வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறது. நாம என்ன பண்ணுவோம்? இப்ப கபாலி கோயிலுக்கு நாம போனோம்னா கார்ல போயிருந்தாலும் சரி,
கீழே இறங்கி கற்பகம் ஹோட்டல்ல போய் எதனா தின்னுவிட்டு சாப்பிட்டு அப்புறம்தான் கோயிலுக்கு போகும். அவர்கள் அப்படி இல்லையே, நேர கோபுர வாசல்ல இறங்கி கோபுரத்துக்கு ஒரு வணக்கம் செலுத்தி விட்டு கபாலியேன்னு உள்ள போயிடுவாங்க இல்லவா? ஆமா, அவர்களுக்கு உணவு தேவையில்லை, உடை தேவையில்லை, யாரும் வரவேற்கவில்லை என்று எண்ண மாட்டார்கள். கடவுள்தான் தேவை. நேர கோயிலுக்கு போனார், சொக்கநாத சாமி சந்நிதியில் நின்றார், ஒரு அற்புதமான திருப்பதியம் ஒன்று பாடினார். திரு இருக்கு குரல் என்று அதற்கு பெயர். புத்தகத்தில் இருக்கிறதல்லவா? அன்றும் 7வது நூற்றாண்டும் இருந்தது, இன்னைக்கு 21வது நூற்றாண்டில் இருக்கிறது இந்த நூல். அவன் சொன்னா தெய்வீக ஜோதி அதுல இருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கும் அது இருக்கிறது. எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஓதுவார் பாடிக்கொண்டே இருக்கிறான். ஓதுவார்கள் இந்த சைவர்கள் இழிவாக பேசினாலும் அவன் பாடிக்கொண்டே இருக்கிறான், என்றும் பாடிக்கொண்டே இருப்பான். நிச்சயமாக கடவுள் அவர்களை வளர்த்து விடுவான் இல்லையா? ஆமா. நீலமாமிடற்று ஆலவாயிலான், நீலமாமிடற்று ஆலவாயிலான், பாலதாயினார் ஞானம் நாள்வரே, நீலமாமிடற்று ஆலவாயிலான், பாலதாயினார் ஞானம் நாள்வரே, ஞானமேடுமா ஆலவாயிலான் தீரவில்லே, காலம் வீடவே. வண்ணர் இசையை பாடக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்தான் சமணன். ஆமா, இசையினாலதாண்டா இறைவனை காண முடியும் என்று சொன்னவர் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அவர்கள்தான். ஆமா, அதனால்தான் சுந்தரர் சொல்லும்போது சொன்னார், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னார். ஒன்னு சொல்றேன், என்ன தவறா எண்ணாதீர்கள். கிருபானந்த வாரியார் அவரை போல மேடையில பேசுவதற்கு இன்னொருத்தன் இன்னும் பிறக்கல, பிறப்பானோ என்னமோ அதுவே சந்தேகம். அவர் கூட தேவாரம் பூரா காசட்ல பாடல, நான் பாடினது வெளியே வந்திருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தெய்வீகம் இருக்கிறதடா, எவனோ ஒருத்தன் வளர்த்து விடுவானடா, நீ ஒன்னும் வளர்க்க தேவையில்லை, நீ இகழ்ந்து பாவத்தை தான் மூட்டை கட்டிக் கொள்ற. யாரோ எடுத்து வெளியிட்டான். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் தேவாரம் பூரா சிடியில கிடைக்கிறது அல்லவா? திருநாவுக்கரசர் தேவாரம் பூரா சிடியில கிடைக்கிறது அல்லவா? யார் எடுத்தவன்? யார் எடுக்க சொன்னா? யார் பாடியவன்? ஏன் பாடச் சொன்னா? தெய்வமடா, தெய்வம். இந்த புத்தகம் தெய்வமடா. இது புத்தகம் நினைக்கிறியா நீ? இது தெய்வமடா இது. ஆமா, தெய்வத்தை வளர்த்த தமிழ் இது, தெரியுமா? ஓதுவாரை இகழ்ந்து பேசாதே. இந்த தமிழிசை சங்கம் கோடி கோடியா கொட்டி கட்டி வைத்தார் அண்ணாமலை செட்டியார். 40 ஓதுவாரை இன்னும் அவர்கள் வரவழைத்து பாடச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவன் மனிதனா நீ மனிதனா? தமிழை வளர்த்தார் அண்ணாமலை செட்டியார், தமிழ் இசையை வளர்த்தார்.
எம்.கே. தியாகராஜ பாகவதர்னு ஒரு பெரிய பாட்டுக்காரன், சினிமா பாட்டுக்காரன் அப்ப இருந்தார். இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அவரை தெரியாது. தெரிந்தவர்கள் இருப்பார்கள், யாருன்னு 1-2 பேர். ஆமா, மகாராஜா மாறி வாழ்ந்தவன் அந்த தியாகராஜ பாகவதர், தெரியுமா? அவரை ஊடு தேடி போனார் இந்த கோடீஸ்வரன். யாரு? அண்ணாமலை செட்டியார். பணத்துக்கு போகல. பாவதரே, நான் தமிழிசை விழா வச்சிருக்கிறேன், அதுல நீ பாடணும், உன்னை கூப்பிடத்தான் வந்தேன். என்ன கூப்பிட நீங்க ஏயா வர்றீங்க? நான் வருகிறேன். நான் ஒரு தமிழன், நான் ஒரு தமிழிசை பாடுகிறவன். நீங்க தமிழிசை விழா வையுங்கள், அதுல நான் இனாமாக நான் வந்து பாடுகிறேன்னு சொன்னான். யாரு? எம்.கே. தியாகராஜ பாகவதர். ஆமா, தேன் தேனா பாடுகிறவர் அவர். இன்னைக்கு அவர் சிடி இருக்கு, அவருடைய சிடி இருக்கு. இன்னைக்கு டிவியில கூட 2-1 போட்டு காட்டிட்டு இருந்தான் போன மாதம். தேன் தேனா பாடி விடுவான். அரசன் மாதிரி வாழ்ந்தார் அந்த தியாகராஜ பாகவதர். அவர் சொன்னாராம், நான் ஒரு தமிழன், நீ ஒரு தமிழன், தமிழிசை பாடுவதற்கு என்னை கூப்பிட நீ வர வேண்டாம், போட்டுவிடு, நான் வருகிறேன் சொன்னாராம். ஆங்கிலேயன் வந்து அவருக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுத்தான். எம்.கே. தியாகராஜ பாகவதருக்கு பட்டம் வேண்டான்னு திருப்பி அனுப்பிட்டான். ஆங்கிலேயன் கையினால நான் அதை வாங்கறதுக்கு தயாராக இல்லை, எனக்கு வேண்டியது இல்லை சொல்லுவானா? சொல்ல முடியுமா? கடைசியா ஒரு பெரிய தோட்டம் ஒண்ணு கொடுத்தாராம் அப்ப இருந்த கவர்னர். அதையும் வாங்கி எங்க ஒரு ஸ்கூலுக்கு எழுதி வச்சாராம் இந்த எம்.கே. தியாகராஜ பாகவதர். ஆமா, நல்ல தமிழ் வளர சொல்லு பாப்பா, நாடும் தழைக்க என்று சொல்லு பாப்பா அப்படின்னு பாட்டு பாடினார். ஒரு சினிமாவில் பாடியிருக்காரு, சொல்லு பாப்பா சொல்லு பாப்பான்னு பாரதி பாட்டுல. அதுல நல்ல தமிழ் வளர சொல்லு பாப்பான்னு ஒரு வரி வருது. சமீபத்துல கூட நான் அவருடைய சிடி கூட என் வீட்டுல ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டை பாடியே நான் பாட்டுக்காரன் நானே. ஆமா, அப்படி கோயில்ல போய் இந்த பதியத்தை பாடிவிட்டு இப்ப அரசாங்கத்தில் அல்லவா அழைத்திருக்கிறார்கள் அவர்களை. திருஞான சம்பந்தர் அழைத்தவர்கள் மங்கையர்க்கரசியாரும் குலத்திரையாரும் அல்லவா? ஆம். ஒரு இடம் காட்டினார்கள், ஒரு மடம் காட்டினார்கள், அதுல போய் தங்கி இருங்கள் என்று. அந்த மடம் இருக்கிறது. அதுதான் மதுரை திருஞான சம்பந்தர் ஆதீனம். இப்பவும் இருக்கிறது. ஆவணி மூல வீதியில் இருக்கிறது. திருஞான சம்பந்தர் மடம் என்றே பேர். அதுல தங்கி இருந்தார். இந்த சமணன்கள்லாம் சேர்ந்து யாரோ ஒருத்தன் வந்துட்டான், விபூதி பூசிக்கிட்டு உத்ராட்சம் போட்டுக்கிட்டு, இவன் மடத்தை தீய வைடான். தீயை மந்திரத்தினால் அனுப்பினான். பெரிய புராணத்தில் வருகிறது. பஞ்சாட்சரத்தை ஓதுகிறவர்களுடைய மடம், திருநீற்றை அணிகிறவர்களுடைய மடம், சிவனடியார்கள் தங்கியிருக்கிற மடம், அதுல இந்த மந்திரத்தை போகுமா? போகல. தீயவே கொண்டு வச்சு கொளுத்தினான் அந்த மடத்துல. ராத்திரி 12 மணிக்கு மடம் எரிகிறது. ராத்திரி 12 மணிக்கு மழை பெய்கிறது. யாரோ ஒருத்தன் பெல் அடிக்கிறான். நான் என்ன சொல்லிக்கிட்டு திறந்திருப்பேன் கதவை சொல்லுங்க பார்க்கலாம்.
அட பைத்தியக்கார, 12 மணிக்கு மழை கொட்டுகிறது, இப்போ பெல் அடிக்கிறான் பாரு, சொல்ல மாட்டேன். ஆமா, அடியார்கள் தங்கி இருக்கிற மடத்திலேயா தீய வைத்து விட்டார்கள்? ஓஹோ, தீயவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறதுனால தானே இந்த தீயவை நடக்கிறது. இந்த தீ போய் மன்னவனை பிடித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னார். அவன் தீயை ஏவினான், மடத்துல பிடிக்கல. இவர் தீயை ஏவினார், மன்னவனை பிடித்துக் கொண்டு விட்டது. எந்த மந்திரம் உயர்வு? மந்திர வலிமை தமிழுக்கு இல்லை என்று ஒருவர் சொன்னார் என்று சொன்னார்களே, மந்திர வலிமை எதுல இருக்கிறது? தமிழ்ல இருக்கிறது இல்லையா? அந்த பாடல் இருக்கிறது. இது அளவாய் மேவிய ஐயனே, அஞ்சல் என்று அருள் செய்யன்னை பொய்யராம் அமணர் கொழுவுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே. பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று சொன்னவுடனே இந்த தீ பாண்டியனை போய் மெதுவாக பிடித்துக் கொண்டு விட்டது. ஏன் மெதுவா போய் பிடிச்சுக்கன்னு சொன்னாரு? இதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அழகான விளக்கம். ஏன் பையவே போய் அந்த தீய பிடிச்சுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னா, போய் பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா, தீ வேகமா போய் பிடிச்சுன்னா பாண்டியன் இறந்து விடுவான். மங்கையர்க்கரசியார் மங்கள நான் இழக்க வேண்டி வரும் அல்லவா? இது கூடாதுன்னு சொல்லிதான் பையவே சென்று பாண்டியர்க்காக. என்ன முற்றறிவு, என்ன பேரறிவு! இதற்கு விளக்கம் இருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். பாண்டியனை வெப்பு நோய் பிடித்து விட்டது. துடிக்கிறாங்கடன். நானே 4 டாக்டர் பார்த்து விட்டேன், எனக்கு உடம்பு சரியா இருக்கான்னு. இவன் தான் கூட்டிட்டு போனான். சொற்ப வருமானம் இருக்கிற நானே 4 டாக்டருக்கு போயிருக்கிறேன்னு சொன்னா, பாண்டியன்கிட்ட எத்தனை மருத்துவர்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை மந்திரவாதக்காரர்கள் இருந்திருப்பான். அவனால தீர்க்க முடியல அந்த நோயை இல்லையா? பாண்டியன் துடிக்கிறான். மங்கையர்க்கரசியார் அவசரப்படுகிறார். ஐயோ, அவசரப்படுகிறாரா அவதிப்படுகிறார் இல்லையா? கிட்ட போய் அவனை தடவி கொடுத்து, இறைவனே, தீ நோய் அடியவர்களுடைய அபச்சாரத்தினால் வந்திருக்குமோ
திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த வீட்டிலே தீய வைத்து குடுத்து விட்டார்கள். இந்த தீயவர்கள் இந்த தீமையினால இருக்குமோ? ஒரு விஷயம் சொல்லும், அடியவர்களுடைய கோபம் நமக்கு ஆகாது. எத்தனையோ பேர் அடியவர்களுக்கு தீமை செய்து தீமையை அனுபவித்திருக்கிறார்கள். அதனால்தான் ஜாக்கிரதையாக இருக்கும் இல்லையா? அதனால திருஞான சம்பந்தரே வந்தால் ஒருவேளை இந்த நோய் சரியா போகும் நினைக்கிறேன். மனைவி சொன்னாத்தான் அத சொல்லத்தான் மனைவி இருக்கிறான், அத சொல்லத்தான் கணவன் இருக்கிறான். இது ரெண்டு பேருக்குள்ளேயும் மாறுபாடு இருக்குமே, ஆனால் அது குடும்பம் அல்ல, அது தொல்லை குடும்பம் அல்லவா? ஆம். கிட்ட போய் இந்த மங்கையர்க்கரசிங்கிற தெய்வம் பாண்டியனை தடவி கொடுத்து, இறைவனே இந்த நோய் திருஞான சம்பந்தருக்கு தங்கியிருந்த மடத்திலே தீய வைத்து விட்டார்களே, இந்த பாபமாக இருக்கலாமோ? அந்த இறைவனே வந்தால் ஒருவேளை சரிப்படலாமோ? அதனால திருஞான சம்பந்தரை கூப்பிடுவோம் என்று சொன்னபோது, எப்போதுமே நோயில் வருந்துகிற ஒருவன் கத்தியினால அறுத்தாலும் மகிழ்ச்சி கொள்ளுவான். அதத்தான் திவ்ய பிரபந்தத்திலே ஒரு இடத்துல வருகிறது, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மீளாத காதல் கொள்ளும் உடல் என்று. கசக்கிற மாத்தையை கொடுக்கிறான், வலிக்கிற கத்தியை கொண்டு அறுக்கிறான். டாக்டர் வைரமோ, டாக்டர் திட்டுறமோ இல்லை இல்லையா? துடிக்கிற பூன்பாண்டியன் சரி கூப்பு. இவனுடைய நல்ல காலம் அந்த சொல்லை சொல்லுகிறான். திருஞான சம்பந்தரை அழைத்தார்கள். திருஞான சம்பந்தர் உடனே அவர் வரல, நேரம் சாமிகிட்ட போய் கேட்கிறார், சுவாமி கூப்பிடுகிறார்களே, நான் போகலாமா? போக எனக்கு தகுதி இருக்கிறதா? உம்முடைய திருவுள்ளம் என்ன? வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் ஆதமில்லி அமனோடு தேரரை வாதில் வென்றடிக்க திருவுள்ளமே பாதி மாதுடனாய பரமனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயின் உரையும் மாதியே அப்படின்னு பாடி கேட்டார். நீ போய் வா என்று அவன் அனுப்பிவிட்டான். நேர போனார். பாண்டியன் விபூதி பூசாத கட்சி, திருஞான சம்பந்தர் விபூதி பூசுகிற கட்சி. இவரோ சிறியவர், அவனோ பெரியவன். என்ன சொல்லிருக்கணும்? எங்கேயாவது ஒரு பலகையை போடுறா, அந்த சாமியார் பைய உட்கார்ந்துகிட்டோம் என்றுதானே சொல்லியிருக்கணும். தனக்கு தலைமாட்டில் கையை காட்டி இங்கே ஒரு ஆசனம் இடு, அதை அவர் உட்காரட்டும் சொன்னானா? எப்படி? தலைமாட்டில் உட்கார்ந்தார் திருஞான சம்பந்தர். சுவாமி நீங்க எங்க இருந்து வர்றீங்க, உங்களுக்கு எதை ஊர்னு சொல்ற கேட்ட போது, சீர்காழிக்கு 12 திருநாமங்கள் அதை அமைச்சு ஒரு பதியம் பாடினார். இந்த தமிழை கேட்டான் அவன், ஆஹா
இனிக்கிற தமிழடா. கலைஞர் காலத்துல, கலைஞர் முன்ன 77ல அவர் பதவியில் இருக்கும்போது கே ஷான்னு ஒருத்தர் கவர்னர் இருந்தார். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஆமா. கருணாநிதி அப்ப நல்ல உடம்பு, 77. இப்பவும் நல்லா தான் இருக்காரு. அப்ப இன்னும் நல்ல உடம்பு. நின்றுட்டு இருக்காரு கே ஷா அப்படி நின்றுட்டு இருக்காரு. நான் எல்லாரும் சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்தான். நான் அப்படி இந்த பாடியோட நல்ல உடம்பு நல்லா இருக்கும். அப்போ உத்ராட்சம் எல்லாம் போட்டுட்டு நிறைய விபூதி பண்ணு. இந்த கே ஷா என்ன பார்த்த உடனே என்ன அவரு கும்பிட்டுட்டார். கும்பிட்டு இவர் யாருன்னு கேட்டார். அப்ப கருணாநிதி விளக்கம் சொன்னார். கோயில்ல கடவுளுக்கு பாட்டு பாடுகிறார், ஓதுவார். எதுக்கு சொல்றேன்? இந்த வேடத்தை பார்த்த உடனே கே ஷா கும்பிட்டுட்டார் அல்லவா? இதுக்குதான் சிவ வேடம்னு பேர், அன்பு வேடம்னு இதுக்கு பேர் அல்லவா? ஆம். அதனாலதான் அந்த இடத்தை காணும். அந்த முன்னாடி தலைக்கு மேல ஒரு ஆசனத்துக்கு இருக்கும். சுவாமி நோய் தீர். இந்த மாதிரி ஒரு விபூதி பை வச்சுக்கிறது ஞான சம்பந்தர் காலத்திலிருந்தே இருக்கு. இதை எடுத்து இதை பூச போனாரு, பூசாதேன்னுட்டான். என்னன்னு கேட்டான், இது சாம்பல் சொன்னார். சாம்பல் என்பது விபூதிக்கு ஒரு பேர். சாம்பலை பூசி என்று தேவாரத்திலையும் வருகிறது. இதை பூசாதேன்னுட்டான். பின்ன எனக்கு இதுதான் மருந்து, இதை பூசாதேன்னா என்னது? இதை போல வேற ஒரு சாம்பலை பூசு பார்க்கலான்ட்டான். சரி சொல்லிட்டு மடப்பள்ளியில, கோயில் மடப்பள்ளி இருக்கிற சாமிக்கு சமைக்கிற இடம், அங்க இருக்கிற சாம்பல் எடுத்துட்டு வர சொல்லி பூசினார் என்று வரலாறு. இப்பவும் மதுரை கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த கோயில் மடப்பள்ளியில சமைச்ச இந்த சாம்பல் கோயில்ல கொட்டி இருப்பான். எல்லாரும் அதை எடுத்து பூசிக்குவாங்க. இதல்லவா மதுரைக்கு போனவங்களுக்கு தெரியும் அல்லவா? அது திருஞான சம்பந்தர் காலத்திலிருந்து அந்த பழக்கத்தில் அது இருக்கிறது. மந்திரமாவது உடம்புல பூசுறது. இப்ப நாம பூசிக்கிறோம் மந்திரமாக அல்லவா? ஆமா. இது திருஞான சம்பந்தர் காட்டிய நெறி. உடம்புல பூசினர். மந்திரமாக வானவர் மேலது நேரு சுந்தரமாவது நேரு துதிக்கப்படுவது நேரு நேரு உள்ளது நேரு கந்துவர்மாய் உறைவான தேரு ஆலவயான் திரு வேதத்தின் உள்ளது நீர் வெந்துய தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர் உண்மை தவிர்வது நீர் போத தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் நீத முதன்மைய சொன்னதிரு ஆலவயாந்திரு முக்தி தரு
முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பத்தி தருவது நீரு, பரவ இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு அளவாயான் திருநீரு. காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு, சேணம் தருவது நீரு, திரு அளவாயான் திருநீரே. இனியது நீரு, புண்ணியமாவது நீரு, பேச இனியது நீரு, பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அந்தமதாவது நீரு, தேசம் போழ்வது நீரு, திரு அளவாயான் திருநீரே. அறுத்தமதாவது நீரு, அவலம் இருப்பது நீரு, அறுத்தங்களிப்பது நீரு, பானம் அளிப்பது நீரு, பொருத்தமதாவது நீரு, புண்ணியர் போது மன்னேறு, திருத்தகமாடிய சூழ்ந்த திரு அளவாயான் திருநீரே. எயிலது கட்டது நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு, பாக்கியமாவது நீரு, துயிலை தடுப்பது நீரு, சுத்தமதாவது நீரு. இடையில ஒரு சின்ன நினைப்பு. ஆர்வம் வந்திருக்காரா இல்லையா? 2/5/1999 இந்த மாதாந்திர தேவார இசை நிகழ்ச்சி தொடங்க பெற்றது. 2/5/95 அது தொடங்கினது. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமா அந்த நிகழ்ச்சி தேவாரம், திருவாசகம், பன்னீர் திருமுறைகள், ஏனைய பாடல்கள் எல்லாம் பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன். இதுக்கு ஒரு போற்றுதல் செய்ய வேண்டும் தமிழிசை சங்கத்திற்கு என்று நான் எண்ணி இருக்கிறேன். அது அடுத்த மாதம் வைத்துக் கொள்ளலாம் என்றும் எண்ணி இருந்தேன். இதை நடத்துவதற்கு ஒருவரை வர சொல்லியிருந்தேன். அவர் இன்னும் வர காணல. அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட நிச்சயமா கேட்டுக்கிட்டு அடுத்த மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு நாளா இப்படி ஒரு நீண்ட நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நமக்கு இடம் கொடுத்த தமிழிசை சங்கத்திற்கு ஒரு போற்றுதல் செய்ய வேண்டும் என்று நான் எண்ணினேன். அதை நடத்தணும்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்.